வணக்கம் நண்பர்களே. திருச்சி புதுக்கோட்டை பைபாஸ்ல ஏர்போர்ட் அமைந்துள்ள அந்த பகுதியை தான் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பகுதி, அதாவது இந்த ஏர்போர்ட் அமைந்துள்ள பகுதியில டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே 4 வழிச்சாலையாக மாத்தினாங்க. இப்போ ஏர்போர்ட்ல இருந்து மாத்தூர் வரைக்குமே 4 வழிச்சாலையாக ஃபுல்லாவே மாத்திட்டாங்க. இந்த பகுதி இருவழிச்சாலையாக இருந்தபோது எப்படி இருந்தது, தற்போது 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்ட பிறகு இந்த பகுதி எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த பகுதியில பார்த்தோம்னா டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்து ஏர்போர்ட் வரைக்குமே பார்த்தோம்னா ஃபுல்லாவே ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க, ஏர்போர்ட்ல இருந்து மாத்தூர்ல அந்த செமி ரிங் ரோடு சந்திப்பு பகுதி வரைக்குமே ஃபுல்லாவே இந்த மாதிரி லைட்டிங் எல்லாம் அமைக்க போறாங்க. திருச்சி ஏர்போர்ட் அந்த பழைய டெர்மினல் இருக்கும்போது அந்த பகுதியில அந்த பஸ் ஸ்டாப் இருந்த அந்த பகுதி பாத்தீங்கன்னா மெயின் ரோட்லயே அப்பெல்லாம் கடைகள்லாம் அமைச்சிருப்பாங்க. இப்ப அந்த மெயின் ரோட்ல உள்ள அந்த கடைகள் எல்லாமே ஃபுல்லா அகற்றிட்டு முழுவதுமே ஃபுல்லா அதை எப்படி சொல்ற, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 ட்ராக் 4ல இருந்து 5 ட்ராக் அளவுக்கு அவ்வளோ நீளத்துக்குமே ஃபுல்லாவே மிக அருமையாக தார் ரோடு போட்டிருப்பாங்க. அதனால இப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா அமைச்சிருக்கிறாங்க அந்த பகுதி. இப்ப இந்த வயர்லெஸ் ரோடும் விரிவாக்கம் செய்யக்கூடிய பணிகள் இப்போது இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட நண்பர்களும் திருச்சிக்கு வந்திருப்பீங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து நீங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க, அல்லது வெளிநாட்டுல இருந்து திருச்சிக்கு விமானம் மூலமாக வந்திருப்பீங்க. அப்போ பழைய முனையம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது திருச்சி விமான நிலையத்துக்கு முன்பகுதியாக இந்த மெயின் ரோடு எப்படி இருந்தது, தற்போது இந்த பகுதி எவ்வளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பாக்குற நண்பர்கள், நீங்க தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல இருந்து நம்மளோட வீடியோ பாக்குறீங்க, எந்த ஆண்டு நீங்க திருச்சிக்கு வருகை தந்தீங்க, நீங்க வெளிநாட்டுல இருந்து நம்மளோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா எந்த நாட்டுல இருந்து நீங்க நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்க இந்த திருச்சியை பற்றிய இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல மறக்காம டைப் பண்ணுங்க. திருச்சி ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப் அமைந்துள்ள அந்த பகுதியை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 2010க்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா இந்த மெயின் ரோட்லயே பார்த்தோம்னா நிறைய கடைகள் இருந்துச்சு. அதாவது டீ கடை, ஸ்வீட் ஸ்டால், இப்படி நிறைய கடைகள் இந்த பகுதியில இருந்துச்சு. இப்போ இந்த ரோடு அகலப்படுத்தும் போது அந்த எல்லாமே ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு எவ்வளவு அகலம் இருக்கோ அந்த மொத்த அகலத்துக்குமே பார்த்தோம்னா இப்ப இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாவே தார் ரோட போட்டாங்க. அதனால மற்ற இடங்கள்ல 4 வழி சாலை அளவுக்கு சரியாக இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தோம்னா இன்னும் 2 ட்ராக் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த கடைகள்லாம் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாத அளவுக்கு இந்த பகுதி மிக அருமையாக இப்போ அமைச்சிருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரும்போது, அதாவது பிளைட்ல டிராவல் பண்றதுக்காக நம்ம வேற வேற மாவட்டங்கள்ல இருந்து நம்ம திருச்சிக்கு வரும்போது இந்த இடத்துலதான் நம்ம இறங்குவோம். ஏன்னா இங்க பார்த்தோம்னா எல்லா பஸ்ஸுமே நிற்கும். நமக்கு டவுன் பஸ்ஸா இருக்கட்டும், அல்லது மக்சல் பஸ்ஸா இருக்கட்டும், அல்லது பாயிண்ட் டு பாயிண்ட் 1 to 1 இருந்தா கூட நீங்க திருச்சி ஏர்போர்ட்ல இப்ப திருச்சியில இருந்து புதுக்கோட்டை, திருச்சி டு காரைக்குடி, திருச்சி டு ராமேஸ்வரம், இப்படி எந்த பஸ்ஸாக இருந்தாலும் திருச்சி ஏர்போர்ட்ல கண்டிப்பா நிப்பாட்டி நமக்கு இறக்கி விடுவாங்க. அதனால நிறைய பேர் பஸ்ல தான் நமக்கு பயணம் பண்றாங்க. ஏன்னா எல்லாருமே கார்ல வர்றது கிடையாது. நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான செலவுல நம்ம டிராவல் பண்ணணும். நம்ம கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்.
இப்போ நாம திருச்சி ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி, அதாவது அந்த பழைய டெர்மினல் அமைந்திருந்தது, அதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமா இருந்துச்சு. அப்ப இப்போ கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இருந்தாலும் இந்த மெயின் ரோட்லயே வந்து பார்த்தோன்னா இந்த மிகப்பெரிய ஷாப்பிங் மால் வந்து இருக்குது. டிமார்ட்டோட ஷாப்பிங் மால் வந்து இங்க இருக்குது. திருச்சியில ஏற்கனவே இன்னொரு பிரான்ச் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து சில ஆண்டுகளாக இங்க வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நமக்கு வந்து எல்லா பொருட்களும் இங்க வந்து கிடைக்குது. நம்ம வந்து வெளிநாட்டுல வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே வந்து இந்த டிமார்ட்ல வந்து கிடைக்கும். நிறைய பேர் இந்த டிமார்ட் வந்து விசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க திருச்சி ஏர்போர்ட் வந்தாலும் ஒரு டைம் வந்து நமக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான விலைகள்லையும் கிடைக்குது. அதனால ஒரு சில பொருட்கள் விலை கூட இருந்தாலும் அதிகபட்சமான பொருட்கள் வந்து விலை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரே இடத்துல மொத்தமா நம்ம வந்து ஷாப்பிங் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்குது. திருச்சி ஏர்போர்ட்ல பிளைட் இறங்கக்கூடிய அந்த லொகேஷனுக்கு பக்கத்திலே தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஷாப்பிங் மால், டிமார்ட் ஷாப்பிங் மால் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்து பிளைட்ல வந்து இறங்கும் போது இந்த லொகேஷன்ல தான் வந்து அதிகமான பிளைட் வந்து இறங்கும். அப்ப நம்ம பிளைட்ல டிராவல் பண்ணி வரும்போது இந்த அழகான காட்சியை வந்து இந்த கரெக்டா நம்ம மெயின் ரோட்டை மற்றும் இந்த ஷாப்பிங் மால் அமைந்துள்ள பகுதியெல்லாம் வந்து நிறைய பேர் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க பிளைட்ல டிராவல் பண்ணவங்க. கண்டிப்பா உங்களோட அனுபவம், நீங்க எந்த ஆண்டு நீங்க வந்து பிளைட்ல டிராவல் பண்ணி திருச்சியில இறங்குனீங்க, அப்ப நீங்க பார்த்த அந்த பகுதி, அந்த காட்சிகள் எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல வந்து மறக்காம டைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலை வந்து இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற வீடியோக்கள் நம்ம திருச்சி மாவட்டத்திலேயோ அல்லது திருச்சியை சுற்றி உள்ள இன்னும் பிற மாவட்டங்கள்லயோ எந்த பகுதியை வந்து இது போன்ற வீடியோவாக நீங்க விரும்புறீங்க அப்படிங்கறதையும் கூட கமெண்ட்ஸ் வந்து மறக்காம டைப் பண்ணுங்க.